ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி, சன்னா மசாலாவும் அது கூடவே வந்துட்டு பூரியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கு. இப்போ வாங்க இந்த சன்னா மசாலாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கல்யாண வீடுகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை 2 ஏலக்காய், பட்டை 2 துண்டு சேர்த்துக்கோங்க, கிராம்பு 2, கூடவே சீரகம் கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு பூண்டு ஒரு 3-4 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி இருந்ததுன்னா கூட ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்துட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடியதாக ஒன்று சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10-12 சேர்த்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சில டைமெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்போங்க. டின்னருக்காகட்டும், பிரேக்ஃபாஸ்ட்காகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 3-4 தக்காளி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்புக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சன்னா மசாலா வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வீங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இது இன்னமும் கொஞ்சமாக வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி விட்டுட்ருக்கேங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா சுண்டல் வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக மட்டும் உப்பு போட்டுட்டு நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்தது நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியும் லைட்டாக அதில் இருக்குது, அளவாக தான் வடித்து எடுத்திருக்கேன். இந்த சைட் பார்த்துட்டோம்னா இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விடலாம். அது ஆறி வரதுக்குள்ளேயே நம்ம இங்கே தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவாக தான் தேங்காய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாங்க. தேங்காய் வந்து சிலர் சேர்க்காம கூட வந்து சன்னா மசாலா செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு 3-4 முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சுருக்க சன்னா அதுவும் கொஞ்சம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா வந்துட்டு பூரி செய்கிறதுக்கு தேவையான மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. உருண்டை வந்துட்டு இந்த சைஸில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பூரிக்கு. அப்படிங்காட்டி சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடிப்போம் உருண்டை எப்போவுமே. இப்போ வாங்க, அதுவும் ஆறியாச்சு. ஆறானதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தாளிப்பையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த சைடு வந்துட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணி இலை 2, ஸ்டார் பூ 1, அதெல்லாம் சேர்த்துட்டு பட்டை ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இது ஒரு பர்ஃபெக்டான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்குங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி, அந்த பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இது நல்லா கொதிச்சு கிடைக்கட்டும். இதுக்கு முன்னாடியே இதில் சேர்க்க வேண்டிய மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த சன்னாவெல்லாம் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸில், கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் பச்சை மிளகாயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது கூடவே வந்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காம்பினேஷனில் வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இதை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சன்னா மசாலாவை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னால் கூட அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து சுண்டலெல்லாம் எடுத்து வச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லா சுண்டலையுமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தண்ணியும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கலந்து அப்படியே ஒரு நல்ல கொதி வரட்டுங்க. அந்த சுண்டல் எல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் வந்துட்டு இது நல்லா வேக வச்சுருங்க. உப்பு வந்துட்டு நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம்னா, இப்போ வந்து இந்த மசாலா பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துடலாங்க. தேங்காய் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லை இதோட கூட விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. லீவ் டேஸ்லையெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்யும்போது ஒரு சூப்பரான டின்னர் சாப்பிட்ட ஃபீல் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கிடைக்குங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா டைம் வந்துட்டு ஒரு 9:00 ஆகிடுச்சு. எப்போயுமே நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு 8:30க்கு மேலே 9 ஆகிடுங்க. இந்த சைடு அம்மா வந்துட்டு பூரி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பூரியும் ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அதுக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க சன்னா மசாலாவை. பூரி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே கோதுமை மாவு பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோங்க. இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு சப்பாத்தி ஒரு 4-5 செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கும் வந்துட்டு அம்மா பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்பா அதிகமாக பூரி சாப்பிட மாட்டார். அதனால் சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கு. இந்த சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாப்பிட்றலாங்க. 2 பூரி பிளேட்டில் வச்சாச்சு. கூடவே வந்துட்டு கொஞ்சம் சன்னா மசாலாவும் வச்சாச்சு. பார்க்கும்போதே கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு எல்லாத்துக்கும் தோணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே ப்ரிப்பரேஷனில் இந்த சன்னா மசாலாவையும் பூரியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து எப்படி பிசையிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா சப்பாத்தியும் ஆகட்டும் இல்லை பூரியும் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக வருங்க. அதுக்கான லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.